Hi friends, today I am going to tell about 60th Divya Desam திருவல்லிக்கேணி. இது சென்னை மாநகரிலே இருக்கிறது. பெருமாள் பார்த்தசாரதி பெருமாள், வேங்கட கிருஷ்ணன் நின்ற திருக்கோலம், கிழக்கே திருமுக மண்டலம், தாயார் ருக்மணி தாயார், விமானம் ஆனந்த விமானம், தீர்த்தம் கைகளில் புஷ்கரணி, பிரதிக்ஷம் ருக்மணி, மிஷனர் பலராமன், சாமிஜராஜன், தொண்டைமான், அர்ஜுனன், மங்களாசாசனம், பேயாழ்வர், திருமிசை ஆழ்வர், திருமங்கை ஆழ்வர் 12 பாசனங்கள் பாடப்பட்டுள்ள சென்னை மாநகரிலே உள்ளது. எழுந்திருக்கிறார். பெருமாள் நின்ற திருக்கோலம், அமர்ந்து கொண்டிருக்கிறார், சயனித்துக் கொண்டிருக்கிறார், நடந்து கொண்டிருக்கிறார், பறந்து கொண்டிருக்கிறார், ஐந்து பண்ணி கொண்டிருக்கிறார். ஐந்தும் செய்ததை இந்த திருமங்கை ஆழ்வார் பாடிக்கொண்டு இருக்கிறார். திருமங்கை ஆழ்வார், திருமிசை ஆழ்வார், பேயாழ்வார் 3 ஆள்களும் பல்லாண்டு பாடுபட்ட பெருமாள். பக்கத்தில் சமுத்திரம், சமுத்திரம் நிறைய கரை, சமுத்திரம் கரையில் நின்று கொண்டு பக்தரே அனைவரையும் ரட்சித்துக் கொண்டு இருக்கிறார். திருவல்லிக்கேணி பார்த்தசாரதி பெருமாள். திருவல்லிக்கேணி கண்டேன். மயிலாப்பூருக்கு உட்பட்டு இருக்கும் சிறிய கிராமம் திருவல்லிக்கேணி. மடமாலை திருவல்லிக்கேணி, மயிலாப்பூர், திருவல்லிக்கேணியில் ஆண்களை காட்டில் பெண்களுக்கு தான் ஏற்றம். ஆழ்வார் ஒப்பில்லா மாந்தர்கள் வாழும் மாடமலை திருவல்லிக்கேணி கண்டேன். பார்த்தசாரதி பெருமாள். திரு வேங்கட கிருஷ்ணன் நின்ற திருக்கோலம். முறுக்கிய மீசையோடு ஒரே பெருமாள். மற்ற எங்கேயும் மீசையோடு பெருமாள் தரிசனம் செய்ய முடியாது. பார்க்க அழகு கொஞ்சுகிற திருக்கோலம். இங்கு வந்து தங்கி இருக்கிறார். திருவல்லிக்கேணி ஒவ்வொரு இடத்திலும் பெயர் காரணம் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். பலருக்கு அது தெரியும், ஞாபகம் இருக்காது. எதற்காக வந்து காரணம் என்று கேட்டு போய் பெருமாளுக்கு இதற்காக கைவிரலி புஷ்கரணி. கேணி என்றால் சிறிய குளம். அள்ளி கைவிரலி ஒரு மலர். அள்ளி சொல்லி கொண்டிருக்கேன், பலருக்கு ஞாபகம் இருக்கு. திருவல்லிக்கேணி புஷ்கரணி பிருந்தாரண்யம் திருத்தலம். துளசிவனம் என்று பெயர் பெற்றது. பிருந்தா என்றால் துளசி, பிருந்தாரண்யம் என்றால் துளசி காடு. பிருந்தாரண்யன் பஞ்சசாயனத்தை பிடித்துக்கொண்டு, ஒரு கையில் பஞ்சசாயனத்தை பிடித்துக்கொண்டு மற்றொரு கையில் தன் திருவடியை காட்டுகிறார் கொண்டு வைகுண்ட கஷ்டமாய் பாஞ்சசன்யத்தை பிடித்துக்கொண்டு, பாஞ்சத்தண்ணீர் பிடித்த கஷ்டம், தான கஷ்டம், பெருமாள் எழுந்தருளியுள்ளார். பார்த்தசாரதி பெருமாள் உற்சவமூர்த்தி, வேங்கட கிருஷ்ணன் மூலமூர்த்தி திருநாமம். எல்லாரும் திருநெல்வேலி பார்த்தசாரதி என்று சொல்வார். திருநெல்வேலி மூலமூர்த்தி வேங்கட கிருஷ்ணன் திருநாமம். எதனால் அந்த பெருமாளுக்கு அந்த பேர் வந்தது என்றால், சுமதி என்று ஒரு ராஜா இருந்தால் வேங்கட திருமலையை அப்பனை தரிசனம் செய்வார். அவரை தரிசனம் செய்த உடனே நான் இருக்கிறேன் என்று 2 தோள்களுடைய கண்ணன் மாதிரி 2 தோள்களுடைய தரிசனம் பெருமாள் செய்ய வேண்டும் என்று சொல்லி, கண்ணனை மாதிரி மாற்றிக்கொள்ள முடியாது, நான் விக்கிரகம், அப்படி மாற்ற முடியாது, நீ ஒன்று செய். கிழக்கே கரையிலே கைவிரலி புஷ்கரணியில் கிழக்கரையில் அங்கே போய் நான் தவம் பண்ண அங்கேயே நான் வருவேன், நீ கேட்டதுக்கு அங்கே சேவை சாய்க்கிறேன் என்று பெருமாள் சொல்லிவிட்டார். சுமதிராஜனும் வந்து விட்டார். கடற்கரையில் அமர்ந்து விட்டார். தவம் பண்ணி கொண்டு இருக்கிறார். ஒரு பக்கம் இந்த பெருமாளுடைய விக்கிரம் எங்கே இருந்து வந்தது தெரியுமா? வியாசகர் தன்னுடைய சிஷ்யனான ஆத்திரேயன் ஒரு அழகான விக்கிரகத்தை செய்கிறார். அதுதான் இந்த வியாசர் உருவகத்தை விக்கிரம். இந்த சிஷ்யன் ஆத்திரேயனுக்கு நீ அவரை எழுந்தருள் கொண்டு போய் வைகர்லி புஷ்கரனில் வைத்து விட்டு தவம் பண்ணி கொண்டிரு என்று வியாசர் சொல்லி அனுப்பினார். ஆத்திரேயனும் வந்து விட்டார். ஒரு பக்கம் பெருமாள் வந்து விட்டார். பெருமாளை தரிசனம் செய்ய சுமதிராஜனும் வந்து விட்டார். 2 கைகளோடு தரிசனம் செய்ய காத்து கொண்டிருக்கிறார். பெருமாள் 2 தோள்களை பார்த்தசாரதி வேங்கட கிருஷ்ணன் 2 கைகளோடு சுமதி காசைக்கு வேங்கடத்தில் சாத்தி கொடுத்தார். அப்போ அங்கே இருவரும் சேர்ந்து இருந்து பெருமாள் கையில் சங்கு சக்கர ஆயுதம் கிடையாது, கதை கிடையாது, வில்லு கிடையாது, வாளும் கிடையாது, சங்கம் மட்டும் ஏந்தி வேறு எந்த ஆயுதமும்
அஹ் கொலை செய்வதற்கான ஆயுதங்கள் கிடையாது. அப்படித்தான் பெருமாள் எழுந்திருக்கிறார். இந்த சங்குமே சங்கை பற்றி கீதை ஆரம்பத்தில் வருகிறது. கண்ணன் தன் பஞ்சசாயனத்தை எடுத்து போத போது திருதராஷ்டிரர் மைந்தர்கள் 100 பேர் போரிட உள்ளம் பெண் சொன்னான். சண்டை போட வேண்டுமா, முடித்து விட்டது, ஆரம்பிக்கவே இல்லை, அதுக்குள் கண்ணன் ஊதியே எல்லோரையும் அழித்து விடுவான். அதற்கப்புறம் சண்டை போட வேண்டுமென்றால் சங்கமே திருந்து சங்கமே சிறந்த ஆழ்வானை பாஞ்சசனிற்கு பெருமாள் அழுந்தளிக்க சொன்ன ஆச்சரியமான பாசனம் என்றால் திருக்கோலம். பார்த்தசாரதி பெருமாள் அமர்ந்த திருக்கோலம். தெளிசிங்க பெருமாள் பக்கத்து வாசலிருந்து உள்ளே வர வேண்டும். தெளிசிங்க பெருமாள் அமர்ந்த திருக்கோலம். சயன திருக்கோலம். இந்த பெருமாள் அரங்கநாத பெருமாள் சயனித்த பெருமாள். இந்த தலத்திற்கு பெருமாள் மண்ணாத பெருமாளாக சயன பெருமாள். அதே மாதிரி திருவேங்கடத்தில் பார்த்தோம் என்னால் அந்த தலத்திற்கு வாரக பெருமாள் தான் வந்து சேர்ந்தார். பெருமாள் சீனிவாசர் மொத்தம் பிரசித்தியும் புடுங்கி கொண்டார். இந்த ஸ்தலத்தில் பெருமாள் மண்ணாத பெருமாள். ஆனால் பெருமாளுடைய அனைத்து பெருமைகளும் பார்த்தசாரி பெருமாளுக்கு கிடைத்து விட்டது. துர்வாசர் வந்து உட்கார்ந்து தவம் செய்து கொண்டிருந்த போது விஸ்வகர்மாவோடு மேலே போய் கொண்டிருக்கிறார். அந்த தேரோடு நிழல்பட இதென்ன, இவன் வந்து விட்டான், இவன் அப்படி என்ன, துர்வாசருக்கு ஒரு சாபம். அப்போது குபேரன் இவன் போய் குபேரனிடத்தில் பிரார்த்தனை செய்கிறான். அவன் சிவனிடத்தில் போய் பிரார்த்தனை செய்கிறான். இங்கும் தவம் செய்தால் தீரும். இந்த வைகழி புஷ்கரணையில் இருந்து அவளும் சாபம் தீர்ந்தது. இங்கு அவரும் இந்த வைகழி புஷ்கரணையில் ஒரு ஆச்சரியம், ஒரு மீன் கூட கிடையாது. குளம் குட்டை இருந்தால் மீன் இருக்கும், இங்க மீனே கிடையாது. முகருள் என்ற ரிஷி தவம் பண்ணி கொண்டிருந்தார். ஒரு மீன் சுத்தி விளையாடி கொண்டிருந்தது. குழந்தை குட்டிகளோடு ஒரு குடும்பமாக இருந்தது. அந்த முக்காலத்து முனிவர் பார்த்துவிட்டு நமக்கு இங்கே காம உணர்வு வந்தது என்றால் நம்மால் தவம் பண்ண முடியாது, மீன்களே மொத்தமும் வெளியேறும் என்று அப்போது சொன்னார். இன்று வரை அந்த குளத்தில் மீன்களே கிடையாது என்று எழுதியிருக்கிறார்கள். தெளிசிங்க பெருமாள் ஆழ்வார் இந்த திருவல்லிக்கேணி கடல் அலைகள் எல்லாம் சங்கம் இறக்கிவிட்டார். சேர்ந்து தலைப்படுத்த நாகத்தின் அடியிலே மண்ணடியில் பெருமாள் சயனித்துக் கொண்டிருக்கிறார். திருமங்கை ஆழ்வார் அருமையான பசங்க, ஒப்பில்லாத இம்மாதவர் வாழும் மாடமே திருவல்லிக்கேணி. இந்த திருத்தலத்தில் எழுந்தருளியுள்ளார். இந்த திருத்தலத்தில் இங்கிருந்து திருமிழிசை ஆழ்வார் தவம் பண்ணி கொண்டு இருந்தார். அவர்தான் இதை சொல்றார். என்னை ஆவுடைய அப்பனை ஒப்பில்லா மாடன் வாழும் திருவல்லிக்கேணி. இந்த தலத்தில் தான் பெருமாள் எழுந்தருளியுள்ளார். தனி கோவில் நாச்சியாருக்கு வேதவள்ளி நாச்சியார் என்ற திருநாமம். வேதவள்ளி என்ற திருநாமம். நாச்சியார் பார்த்தசாரதி பெருமாளுடைய பார்த்தசாரதி பெருமாளுடைய நாச்சியார் இல்லை. சயனித்துக் கொண்டு இருக்கும் ரங்கநாத பெருமாளுடைய நாச்சியார் பங்குனி உத்திரத்தன்று தேர்த்தி நடக்கும். அரங்கநாத பெருமாளும் வேதவள்ளி நாச்சியாருக்கும் சேர்த்தி நடக்கும். வெங்கடகிருஷ்ணன் பெருமாளுக்கு ருக்மணி நாச்சியாருக்கும் அவள் வந்து கர்ப்பமுகத்தில் பெருகி திருக்கோலத்தில் எழுந்துள்ளார். இது பெருமாளுடைய அமைப்பை பார்ப்போம். வலதுபுறத்தில் ருக்மணி தாயாருடன் வெங்கடகிருஷ்ணன் பெருமாள் தன்னுடைய குடும்பத்தோடு மொத்த பேருடனும் எழுந்தருளி உள்ளார். பலராமன் சாத்விகி, அரியுத்தன் பிருத்திங்கன் குமரன், அரியுத்தன் பேரன், பலராமன் அண்ணன், சாத்மிகி தேரோட்டி, ருக்மணி மனைவி, ருக்மணி அர்ஜுனுக்கு தேரோட்டி. யாருமே பாக்கியில்லை. குடும்பத்தில் மொத்த பேரும் இருக்கிறார்கள். எல்லோருடன் கிழக்கு நோக்கி நின்ற திருக்கோலம். திருமிசை ஆழ்வார் மண்ணடி பெருமாள் பாடியுள்ளார். 4 கைகள் இங்கே எழுந்தருளில்லாத பெருமாளுக்கு 4 கைகள். 4 கைகள் ஆயுதமே கிடையாது. 2 கைகள் கீழே வைத்துக்கொண்டு ஒரு கை தலையில் வைத்துக்கொண்டு அயற்சியாக சங்கு சக்கரம் சுழற்றி வைத்துவிட்டால் அவ்வளவு அயர்ந்து ஒழிந்து பெருமாள் சயனித்துக் கொண்டிருக்கிறார். அத்திரி என்ற முனிவர் மகிழ்ந்து நரசிம்ம பெருமாள் ஏறி வந்த பெருமாள், ஏற்றம் தந்த பெருமாள், தெளின்சிங் மகரிஷிக்காக ராமனாக சேவை சாய்க்கிறார். கீழே நின்ற பெருமாள் பார்த்தசாரதி பெருமாள் அமர்ந்த திருக்கோலம். தெளிசிங்க பெருமாள்
பெயர்ல ஒரு வீதி இருக்கிறது. பின்பக்க வீதி, இது பின்பக்க வீதி. கீழே இன்னொரு பக்கம் வீதி பேயாழ்வார் வீதி என்று தெரியாதவர்கள் துளசிங்க வீதி என்று சொல்வார்கள். துளசிங்க பிரகனை ரட்சித்து விட்டார் அல்லவா. அப்புறம் இந்த ரிஷிக்காக இந்த பெருமாள் கஜேந்திர வரதனாக சேவை சாய்க்கிறார். அவர்தான் பறந்து வந்த பெருமாள், நின்ற பெருமாள் பார்த்தசாரதி, அமர்ந்த பெருமாள் தெளிசிங்க பெருமாள், நடந்தவர் ராமன், சயந்து கொண்டே இருக்கும் பெருமாள் மன்னாத பெருமாள், பறந்து வந்த பெருமாள் கஜேந்திர வரதன், வரதராஜன் என்று இப்பவும் 7 நாட்கள் தெப்ப எல்லா பெருமாளுக்கும் நடக்கும். ஒவ்வொருவராக வந்து அனுகிரகம் அனுபவிப்பர் நாமும் தரிசனம் செய்யும் பாக்கியம் இருக்கிறது. எப்போதும் பெருமாளுடன் பிரார்த்தி சேர்ந்தே இருப்பார்கள். ஒரு உயிர் இரு உடல். அதனால்தான் கீழே இறங்கி வந்தார். பிரம்ம மகரிஷிக்கு முதல்வியாக பிறந்தவர் வேதவள்ளி என்ற நாச்சியார் பெயரிட்டு வளர்த்தார். அந்த நாச்சியாரை அரங்கநாத பெருமாள் திருக்கல்யாணம் செய்து கொண்டு திருவல்லிக்கேணியில் திருமண கோலத்தோடு எழுந்தருளியிருக்கிறார் என்பது ஒரு சரித்திரம். திருவல்லிக்கேணியில் பிருந்தியனம் நிவாசா வளர பார்த்தோம் மங்களம். இன்றும் திருவல்லிக்கேணி பார்த்தசாரதி வாழும் பெருமாளை சென்று நாம் தரிசனம் செய்வோம். சுமதி என்ற மன்னன் வேங்கடமலையில் வேங்கடவழி சீனிவாச பெருமாளை வழிபட்டு அர்ஜுனனுக்கு தேரோட்டிய கண்ணன் பெருமாளை காண விளைவதாக எண்ணி தவத்தில் இருந்த போது சீனிவாச அசிரியை திரும்பி தோற்றத்துடன் கைவரலி தீர்த்தம் கொண்டு பிருந்தாவனயத்தில் எழுந்தருளின். அங்கு சென்று தரிசிப்பாயாக என்று கூறி சுமதியும் அவ்வாறு சென்றார். அவர் சொன்ன குருவின் கட்டளைப்படி பிருந்தாரணத்தில் தவம் செய்து கொண்டு போது அவங்களால் கொடுக்கப்பட்ட கண்ணன் திவ்ய மங்களம் விக்ரம் ஒன்றை கொண்டு வந்து அவ்விக்ரம் கையில் சங்கேதியும் மறுகையில் முத்திரையுடையனும் தன் திருவுடையில் சரணமுடையும் அருள்புதல் இலங்கையா இருந்தது. பிருந்தாரணியம் என்ற அத்திரேய முனிவர் அங்கு சுமதி என்ற முனிவரை கண்டு சுமதி என்னும் வேறு மகிழ்ந்து தன் வருகை கூற இருவரும் பெருமாளை அங்கே பிரதிஷ்டை செய்து வழிபடலானால் வலப்புறம் ருக்மணி இடதுபுறம் சாத்தியாகவும் நிறுவிப்பட்டு அவரும் மோட்சத்தை உலக கட்டளையிட சுமதி மன்னனும் அவ்விதமே வேங்கடகிருஷ்ணன் என்று திருநாமம் உண்டாயிற்று. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். நாமும் திருவல்லிக்கேணி சென்னையில் உள்ள திருவல்லிக்கேணி பார்த்தசாரதி பெருமாள் சென்று 5 பெருமாளை சேர்த்து பயன்பெறுவோமாக. ஓகே, பாய்.